விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பு இருந்து தன்னலங்கருதாது தொண்டாற்றிய, மக்களுக்கு தொண்டாற்றிய, கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை, நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். இன்னொன்று, இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால அவருடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன். இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம், இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 60வது மணநாள் விழாவை கொண்டாடுறீங்க, குடும்பத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வரல, உங்களுடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படி? 60வது மணநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்தில் மத்தவங்க வந்திருந்தாங்க, திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினர் வரல, உங்களுடைய மனநிலை அப்ப எப்படி? நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 நான் என் வயசுல, அதாவது என் வயசு கூட வேணாம், உங்களுடைய 25வது மன விழா, அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா, அல்லது உன் பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஐயா, நம்ம தைலாபுரம் தோற்ற வாசல்ல எப்போதும் பேனர் இருக்கும், ஐயா போஸ்டரும் அன்புமணி ராமதாஸ் போஸ்டர் இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எதற்காக காட்டுறீங்க? யாராவது விஷயங்கள் செய்திருப்பாங்க. யாராவது எந்த போட்டோவே ஓட்டலாம், அதை கிழிக்கக்கூடாது. அது நல்ல பண்பாடு அல்ல. ஏதோ ஒரு விஷயங்கள் இப்படி செய்து அதை உங்களை விட்டு கேள்வி கேட்க சொல்லி, நாங்களாம் கேட்கணும், எங்களை யாருமே கேட்க சொல்ல முடியாது. இல்லை இப்ப கேட்கறீங்கள, இப்ப அதை கேள்வி கேட்கறீங்கள, கீழ்ச்சி நீங்க கேட்கறீங்கள, அதான் சொல்றேன். நீங்க இப்ப அதை கேட்கறீங்க, அதை பற்றி கேட்கறீங்க. எனக்கு யாரும் சொல்லணும் இல்லை மாதிரி, ஏன்னா யாரும் பண்ணது எனக்கே தெரியாது. யார் பணத்தையும் கேட்கக்கூடாது. முருகர் மாநாடு மதுரையில வந்து நடத்தினாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? குறிப்பா வந்து சமூக நீதி பெரியார் கொள்கையை தாங்கி நீங்க வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அந்த விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, இந்த கருத்தை எப்படி பாருங்க? இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில முருகர் மாநாடு நடத்தினாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து? எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு அழைப்பு பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமா வந்து அங்க ஒரு வீடியோ எல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறது? இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பாக்குறது? தமிழ்நாட்டிலிருந்து மறைந்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்து, தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக, எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது. இதை அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். எந்த தலைவரையும், மறைந்த தலைவர்களை நான் கொச்சப்படுத்தக்கூடாது. கொள்கை வேறுபாடுகள், மாற்றங்கள், அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒவ்வாமையாக, அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லலாமே தவிர அந்த தலைவர்களை பிச்சப்படுத்தக்கூடாது.
நேற்று சேலம் எம்எல்ஏ அவர்களுக்கு புதிய பதவி வழங்குனீங்க. ஆனா அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி அவர்கள் நீக்கியிருக்காங்க. இதுக்கு அருள்கிட்ட கேட்கும் போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாவுக்கு மட்டும்தான் அதிகாரம், வேற யாருக்கும் இல்லை. சரியாக சொல்லியிருக்கிறார். அதனால அவரு மாவட்ட செயலாளர் தான். அந்த பொறுப்பை அருள் ஃபெடரல் ஆதரத்துக்கு கொடுத்துருக்கோம். அவருக்கு மாநில இணை பொதுச் செயலாளர், மாநில இணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கூடுதலாக அவருக்கு கொடுத்துருவோம். அருள் அன்புமணி ரொம்ப நல்லவர், நல்ல கட்டமைப்பு பண்றாங்க. அவரை சுத்தி ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியுடனான மோதல் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். மேலும் சமரச பேச்சுவார்த்தை நடந்து கொண்டேதான் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டு மேலும் பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்து பேசினார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.